மிக பயங்கரமான ஒரு சூழல். நிறைய பெற்றோருக்கு தெரியாது, நிறைய வீட்டில் இருக்கிற தாய்மாருக்கு தெரியாது. அவ்வளவு ஒரு பயங்கரமான சூழலை நாங்க இன்றைக்கு முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம். எங்கட அடுத்த ஜெனரேஷன், எங்கட வாலிபர்கள் இருக்கிறாங்களே, வாலிப பெண்கள், வாலிபர்கள் அடுத்தது எந்த லெவலுக்கு போயிட்டு நிப்பாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு நிறைய வீடுகள்ல அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ ஒரு கவலையான ஒரு நிலைமைதான் இன்றைக்கு வெளியில சூழல். பெற்றோர்கள் அவேர்னஸ் ஆகணும். நான் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வார நேரத்தில் மிக முக்கியமாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவங்க என்னட்ட கேட்கிறாங்க, மௌலவி நீங்க நல்ல அழகா உங்களோட நிகழ்ச்சியை செஞ்சீங்க, உங்களோட வாலிபர்கள் மிச்சம் கவலைக்குரிய நிலைமையில் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உங்களோட வாலிபர்கள் மிச்சம் கவலைக்குரிய நிலைமையில் இருக்கிறாங்க, உங்களோட வாலிபர்களை நீங்க ஒழுங்கான முறையில் வழி நடத்துங்க அப்படின்றாரு. எவ்வளவு கவலையான செய்தின்னு பாருங்க. ஒரு அந்நிய சமூகத்தை சேர்ந்தவங்க பாதுகாப்பு அந்த அமைச்சர் அதோட சம்பந்தப்பட்டவங்க. இன்னொரு இடத்துல நான் மீட்டிங்ல இருக்கிறேன், அவங்க என்கிட்ட கேட்டாங்க, மௌலவி நீங்க இது எல்லாம் அவங்களோட பாசையில் உள்ளது, நான் ரொம்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு தமிழ்ல சொல்றேன், வெளியில மக்கள் கேட்டுட்டு இருக்கிறதுனால, உங்களோட வாலிபர்களுக்கு நீங்க பள்ளியில நிகழ்ச்சிகள் ஒன்றும் செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நிகழ்ச்சிகள் செய்யறது அப்படின்னு செய்யறோம் நாங்க. அவங்க கேட்டாங்க என்கிட்ட, ஏன் இந்த வாலிபர்கள் அப்ப ரோட்ல இரவேல ஒரு பைக்ல 3 பேர் 4 பேர் கத்தி கொண்டு பிரச்சனையை போட்டுக்கொண்டு, எனக்கு கோபம் வார, எங்களுக்கு சில நேரங்கள் எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டு போட்டு வெளுவெலுண்டா வெளுக்கணும் அப்படின்றார். அப்ப நான் சொன்னேன், 24 hours எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கே, எங்களுக்கு வழிகாட்டேலும் அவங்க நடத்துறது வீட்டிலேக்கு உம்மா வாப்பா தானே அவங்கள வழிகாட்டணும், உம்மை தானே பார்த்து கொண்டிருக்கணும், வாப்பா தானே பார்க்கணும். அப்ப அவன் சொல்றான், ஒரு சில நேரங்கள்ல நாங்க யோசிக்கிற இத புடிய மாட்ட உம்மை வாப்ப மாற கொண்டு ஒரு ரூம்ல போட்டு வெளுக்கிறதுக்கு நினைக்குது எங்களுக்கு. அப்படி அந்த வார்த்தையை பாவிச்சான். ஒரு வேவலை பெரம்பெடுத்து அடிக்கோணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நினைக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணியமான அன்பாந்த சொல்ல, 11 வயசு 12 வயசு 13 வயசு யார் இந்த புள்ளைகள் தெரியுமா எங்கிக்கிறாங்கன்னு சொல்லி? 13 வயசு பொடியன் எங்கிக்கிறான்னு தெரியுமா? இப்ப நேஷனல் என்டிடிபி, நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டுடைய ரிப்போர்ட் படி 11 வயசுல இருந்து 60 வயசு வரையில யாரையுமே நம்புறதுக்கு இயலாத ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? என்டிடிபின்னு சொல்றது நாட்டுல போதைப் பொருள் இருந்து சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நான் அதுல இருக்கிறேன். இப்ப கிட்டத்துல அதுல மொண்டசூரி பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் மாறிக்கிறாங்க. நர்சரி டீச்சர்ஸ் மாறலுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த டீச்சர் மாற எடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் செஞ்சாங்க. என்னண்டா, இந்த சின்ன பிள்ளைகளை போதைப் பொருள் இருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி. காரணம் என்னண்டா, அந்த எவன் போதைப் பொருளுக்கு அடிமையா வீக்கிறாரோ அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இயலாது. நான் நல்லா மீது ஆணையா சொல்றேன், நான் கன்சல்டன்ட், ட்ரக் எடிக்ட் கன்சல்டன்ட் ஆகிக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு தெளிவா அவங்கள்ட்ட பேசுறேன். ஒவ்வொரு நாளும் வார கோல், நேத்து முந்தநாத்து அதுக்கு முந்தினண்டு 3 கோல் 4 கோல், புள்ளைய காப்பாத்திட்டாங்க, மகனை காப்பாத்திட்டாங்க, மகளை காப்பாத்திட்டாங்க. மிச்சம் கவலையான ஒரு சிச்சுவேஷனுக்கு முஸ்லீம்கள் நாங்க இன்றைக்கு எங்கட சமூகம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்குது. இப்ப மார்க்கத்துக்கு எதிராக, மார்க்கத்தை தவறாக பேசி இல்ல, மார்க்கத்துக்கு எதிரான பேச்சுக்களை பேசுறதை விட ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி விட்டுட்டீங்கன்னா முழு குடும்பமே அவங்களுக்கு பின்னால்தான் இருப்பாங்க. ஏன் இரவு பகலாக என்ன செய்யறன்னு தெரியாம அவ்வளவு பயங்கரமான விளைவுக்கு போயிட்டு சேருவான். 17 வயசு பொடியன் அவன் தூளுக்கு அடிமையா வீக்கிறான். வாப்ப போயிட்டு சொல்றாரு, இப்படித்தான் பாருங்க மகன், நீங்க இது கூடாது இல்லையா, இது தவறு இல்லையா, இது இப்படி பாவிக்க கூடாது பாருங்க, காசு எடுத்துட்டு போறீங்க, காசை களவான்றீங்க. அவன் இருந்த போதையில ஆத்திரம் தாங்க இயலாம வாப்பக்கு அடிச்ச அடியில வாப்பட கண் வெளியில வந்துருச்சு.
அவரு கண்ணுக்கு வெண்டேஜ போட்டுக்கொண்டு பேசுறாரு. புள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க, வெளியில் விடாதீங்க, கூட்டாளிமாரோட சேர் விடாதீங்க, எந்த கூட்டாளியை நம்பேலாது இந்த காலத்தில் அவர் உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிறாரு சமூகத்துக்கு. முஸ்லிம் உம்மா போயிட்டு மகனுக்கு சொன்னதனால உம்மா கட்டிக்கிறான் மகன். அவ்வளோ ஒரு பயங்கரமான இது எங்கட நாட்டுக்குள்ள நடக்கிறத நான் சொல்றேன். ஓ லெவல் எக்ஸாம்ல போயிட்டு சிட் பண்ணிக்கிறான். ஓ லெவல் எக்ஸாம்ல அங்கிருந்து சுபைசர் கால் பண்ணி சொல்றாரு ஒரு பொடியிட்ட, எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி. அவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்றாரு, அதுல இப்படித்தான் சுபைசர் எனக்கு கால் பண்ணாரு. எங்கட முஸ்லிம் ஒரு சுபைசர் அவரு. பொடியமாரெல்லாம் தூக்கம், பெஞ்சில தூக்கம், எக்ஸாம் எழுத வந்த பொடியமார் தூக்கம், எழுப்பினா முறுக்கி பாக்குறான், முகத்துல பாயிறான், கண்ணெல்லாம் சோப்பாவி. காலையில அவன் பாவிச்சுட்டு வந்திருக்கிறான், போத பொருளை பாவிச்சுட்டு வந்திருக்கிறான். ஹஜ்ரத் யோசிச்சு பாருங்க. இப்ப இது யாரு? அந்நியவங்கள் இல்ல. அந்நியவங்க என்ன தெரியுமா எங்களுக்கு சொல்ற, நாங்க இரவேல குடிச்சிட்டு காலையில வேலைக்கு போறோம். அப்பா நீங்க இருக்கிறீங்களே 24 மணித்தியாலம் இதுலதான் இருக்கிறீங்க. நிறைய வாலிபர்களை டாக்கெட் பண்றாங்க இரவு பகலாக பிடிக்கிறதுக்கு. எப்படி இதுக்கு நாங்க இவங்களை அடிமையாக ஆக்குறதுக்கு ஏலும் அப்படின்ற பயங்கரமான ஒரு முயற்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது, நிறைய வாப்பமாருக்கும் தெரியாது. நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க. காரணம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள மார்க்கம் இல்லை. நான் சொல்றேன் டைரக்டா அவங்கள்ட்ட, வீட்டுக்குள்ள மார்க்கம் இல்லை. வீட்டுக்குள்ள மார்க்கம் இருந்தாலும் உம்மா வாப்பா கவனிக்கிறல்ல. உம்மா வாப்பா கவனிக்கிற வீடுகளை பார்த்தா நிறைய அவங்களுக்கு லூஸ் விட்டு இருக்கிறாங்க, கையில காசை புலங்க வச்சிருக்கிறாங்க. நிறைய வீடுகளுக்குள்ளால உம்மா வாப்பாட சண்டை அதை தாங்க இயலாது வீட்டுக்குள்ளிக்கிற பிள்ளைகளுக்கு. வீட்டுக்குள்ளிக்கிற பிள்ளைகள் படிக்கிறன்ற பேர்ல, கிளாஸ் போறன்ற பேர்ல, விளையாட போறன்ற பேர்ல போறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் அதை கவனிக்கிறது இல்ல. வாப்பா உம்மா யார்கிட்ட போறான், எங்க போறான் பாக்குறது இல்ல. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்குண்டா ஒரு 17 வயசு வாலிபன் அவரு தூளுக்கு அடிமையாக இருக்கிறாரு. அவருடைய தந்தை கூட்டிட்டு வந்தா நான் அவர்கிட்ட பேசுறேன். பேசி அந்த வாப்பா அவர் சொல்றாரு, இவர் எப்படி இதுக்கு மாட்டிப்பட்டாருன்னு எனக்குண்டா தெரியாது. நான் இவரை 24 hours வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். இவர் மாட்டிப்பட்டுன்றது எனக்கு நம்பேலாத உண்டு. இவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைக்கும் இந்த பிளட் டெஸ்ட், நாங்க யூரின் டெஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப அதுல காட்டும் டாக்ஸின் தானே, அதுல எந்த அளவுக்கு பாவிச்சிக்கிறாரு, என்னென்ன பாவிச்சிக்கிறான்றத ஃபுல்லா காட்டும். அப்ப இவரு பாவிச்சிருக்கிறாரு. அவரு சொல்றாரு, இல்லவே இல்லை, என்னோடதான் நீக்கிறார் இவரு. நான் அந்த வாலிபரை கூட்டிட்டு போயிட்டு உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்றேன். அந்த வாலிபர் சொல்றாரு, என் வாப்பா சொல்றது உண்மைதான், நான் பள்ளிக்கு போறதுலயும் வாப்பாவோட தான் போறேன், பள்ளியிலிருந்து வாரதும் வாப்பாவோட தான், நான் கடைக்கு போறதுலயும் வாப்பாவோட தான் போறேன். ஆனா போறதுல வரத்திலே பொடியமார் வருவானல், அங்கிள் சோமாய்க்கிற அங்கிள் சலாம் சொல்லுவான் எங்கட வாப்பாக்கு. மச்சான் என்ன செய்தி, என் கைய பொத்துவான், இந்த கைக்குள்ள ஈக்கும், என்ன கையில மாத்துவானல். நான் அவனுக்கு சல்லிய டிரான்ஸ்பர் பண்ணிட்டுடுவேன். வாப்பா நினைக்கிறாரு கூட்டாளிமார் பேசிட்டு போறாங்க, இது வாப்பாக்கு தெரியா. போக வர நேரங்கள்ல வாப்போடையும் பேசுறான். அஸ்லாம் வலைக்கும் அங்கிள், சோமா ஈக்கிறீங்களா, என்ன செய்தி மச்சான், என்ன செய்திடா, சோமா எங்க போற, கடையை போறா அப்படின்னு சொல்லி கைய கொடுக்கறான். யோசிச்சு பாருங்க, இப்ப எந்த வாப்பா இதை நம்ப போற? என் புள்ள நல்ல புள்ள, தொழுகையாளி, என் புள்ள இதுல மாட்டிப்பட்டு இல்ல. கனியமான அன்பான சகோதரர்களே, ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அவரை வீட்டுக்குள்ள வச்சிக்கிறான், வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். 2 கிழமையா ஆள் வீட்டுல, 2 கிழமைக்கு பிறகு மறுவ நாங்க செக் பண்ணினா மறுவ ஆள் டாக்ஸின் நீக்குது. எப்படி நீங்க அப்பா அடிச்சு சொல்றாரு, வீட்டை விட்டு வெளியில போகவே இல்லை, வீட்டு விட்டு வெளியில போகவே இல்லை. அப்ப எப்படி மறுவா வந்துச்சு? அப்ப மருந்த கொடுக்க இல்லையா? மருந்து 6 hours, விதின் 6 hours குடிச்சு கொண்டுதான் நீக்கிறான். அது ஏலாது, அப்படி நடக்க ஏலாது. அவங்களை கூட்டு போயிட்டு என்ன சந்த உண்மையா சொல்லுங்க, டாக்ஸி நீக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு. அது தெரியுமா சொல்றேன், நான் வீட்டுல தான் இருந்தேன், வீட்டிலே தான், பள்ளிக்கும் போகல, வீட்டுக்குள்ளதான் தொழுகிறேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் வாப்பா. என்ன தெரியுமா,
அவன்கிட்ட நாங்க பேசுற முறை ஒன்றிக்கு தான் எங்க கவுன்சிலிங்ல அவன் சொல்றான், நாங்க வீட்டுல தான் இருப்பேன், எனக்கு மெசேஜ் வரும், உன்னோட வீட்டு படி கட்டுல மூலையில போட்டு வைத்திக்கிறேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. நான் வீட்டுக்குள்ளதான் நிக்கிறேன், படியில உட்கார்ந்து பேசுவேன் நிக்கிறேன் வாப்பாவோட, புள்ள புடுங்குற மாதிரி கீழே இந்த எடுத்துட்டு உள்ள போறேன். ஏழுமா எத்தனை பேருக்கு கண்காணிக்க போறீங்க? அவ்வளவு பயங்கரமான நிலைமை. வீடுகள்ல இருந்து பொருட்கள் காணாம போய்த்து கொண்டே இருக்கும். வீடுகள்ல வாலிபர்கள் 13 வயசு பொடியன் 13 வயசு பொடியன் அவன் என்ன சொல்றான், நீங்க செக் பண்ணாதீங்க, ஆல்ரெடி நான் இதெல்லாம் பாவிக்கிறேன், ட்ரீட்மெண்ட் செய்யுங்க அப்படின்றான். 13 வயசு. எனக்கு சந்தேகம் அவனோட பேரண்ட்ஸ்ல நான் கேட்கிறேன், எத்தனை வயசு இவர்ட அப்படின்னு. 14 ஆகுது ஹசரத், இப்ப 14 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க எங்க இருக்குது இன்னைக்கு ஒருத்தருக்கு இதுக்கு அடிக்ட் ஆனதுக்கு பின்னால இதுல இருந்து வெளியில வரையலாது. நான் சொல்றேன், சரியான கஷ்டம். ஒவ்வொரு வாப்பாம் உம்மாம் முசல்லால விழுந்து முசல்லா நலையிற அளவுக்கு அலோணும். புள்ளைய பாதுகாத்து தா, யா அல்லாஹ் பாதுகாத்து தா.